வானவில் நண்பர்கள் இரத்த தானம் அளிக்க கூடாது என்று அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அவர்கள் ஏன் மற்றவர்களுக்கு இரத்த தானம் அளிக்க கூடாது? இது அவர்கள் மனதை நோவடிக்கும் செயல் அல்லவா? வானவில் நண்பர்களே, ரெக்டல் லைனிங் எனில் ஆசன வாய்க்கு மேல் இருக்கும் மலக்குடல் ஒரு பெண்ணின் யோனியை காட்டிலும் பல மடங்கு மெல்லியதான ஒரு திசு. இவற்றில் ஒரு சிறிய அழுத்தம் ஏற்பட்டாலும் கூட எளிதில் கீறல்கள் ஏற்பட்டுவிடும். பின்பு பாதிக்கப்பட்ட வானவில் நண்பரிடம் இருந்து பாலியல் தொற்றை ஏற்படுத்தும் வைரஸ் அந்த கீறல்கள் வழியாக உள் சென்றுவிடும். இது மட்டுமல்ல, மலக்குடலில் அதிக அளவில் CD4T என்ற ஒரு வகை செல்கள் அமைந்திருக்கிறது. இந்த வகை செல்களை எய்ட்ஸ், ஹெர்பிஸ், HPV போன்ற பாலியல் நோய் கிருமிகள் மிக சாதாரணமாய் தாக்கி நோயை பரவச் செய்யும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பாலியல் தொற்று அவரை மட்டுமல்ல, அவரின் வம்சத்தையே காவு வாங்க வல்லது. இதனால் தான் அரசு இந்த ஆணையை பிறப்பித்திருக்க வேண்டும். இந்த ஆணை மிகச் சரியே. வானவில் நண்பர்களே, ஆசனவாய் என்பது நமது உடலின் கழிவுகளை வெளியேற்ற உதவும் ஒரு உறுப்பு. மறவாதீர்கள். நன்றி.